நம்மளுடைய ஜெயா தொலைக்காட்சி இன்றைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே பெருமாளுடைய அனுக்கிரகத்தை ஆன்மீக அன்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறது. பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருமலைவாயூரிலே அருள்பாலிக்கிறார். மூலவர் பிரசன்ன வெங்கடேசர், உற்சவர் சீனிவாசர் கள்ளபிரான், தாயார் அலர்மேலுமங்கு, தீர்த்தம் வராக தீர்த்தம். என்ன ஆகமம் பூஜை இந்த கோயிலிலே பின்பற்றப்படுகிறது அப்படின்னா வைகானசம் ஆகமம் பின்பற்றப்படுகிறது. ஊர் திருமலை வையாவூர். பெருமாளுக்கு 108 திவ்ய தேசம் உண்டு. அதுல நம்ம பண்ணின புண்ணியம் தமிழகத்தில் 85 திவ்ய தேச கோவில்கள் இருக்கு. மிகப்பெரிய புண்ணியத்தை வாழ்க்கையில பண்ணியிருக்கோம். ஆலயம் இல்லாத ஊர்ல குடியிருக்கிறது பாழ் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று சொன்னார்கள். அப்படி ஆலயங்கள் நாம் வழிபடுவதற்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக மண்ணில பிறந்திருக்கணும், அவ்வளவுதான். திரும்பின திசையெங்கும் ஆலயங்கள், திவ்ய தேசங்கள் என்று எல்லா வகையான அனுக்கிரகத்தையும் பெருமாள் நம்ம முன்னால கொண்டு வந்து தர. அப்படிப்பட்ட தலங்களிலே ஆதிசேஷனே குடையாக இருக்கு. குளிர் நிழலில் சீனிவாச பெருமான் அருளாட்சி புரியும் தலம்தான் திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இந்த திருத்தலம் எங்க இருக்குன்னா தற்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது. இந்த திருமலை வாயூர் எனக்கூடிய இந்த திருத்தலம் தென் திருப்பதி, தென் கருடகிரி, தென் சேஷகிரி, வராக கஷேத்திரம், திருவைகுண்டகிரி, தட்சிண சேஷகிரி என்று பல்வேறு சிறப்பு பெயர்கள் திருத்தலத்துக்கு. பெருமாளுடைய 2 மார்புகளிலும் 2 மகாலட்சுமிகளும், திருவாசியில ஆதிசேஷனும் இருக்கிறார்கள். 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்கள்ல இந்த திருக்கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குமே. எந்த நட்சத்திர கோயில் அப்படின்னு பார்க்கிறோம். இது திருவோண நட்சத்திரத்திற்குரிய கோயில். அப்ப திருவோண நட்சத்திரம் எந்த திருவோண நட்சத்திரத்தில் இங்க விமர்சையா கொண்டாடுறா அப்படின்னு பார்த்தா புரட்டாசி, ஆவணி மாசங்கள்ல வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் இந்த திருத்தலத்திலே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அப்படி என்ன விசேஷம் பண்றான்னு பார்த்தோம்னா புரட்டாசி திருவோணத்திலே 7 மலைகள் போல அன்ன நைவேத்தியம் படைக்கிறார். 7 நெய் தீபம், 7 வகையான பட்சணம், காய்கறிகள் படைத்து பூஜை செய்கிறார்கள். இலங்கையிலே நடைபெற்ற இந்த ராவண யுத்தம் நடந்ததே, அப்போ லக்ஷ்மணரும் அவருடைய சேனை வீரர்களும் மயங்கி விழுந்தார்கள். அப்ப அனைவரும் மயக்கத்திலிருந்து விடுபடணும். அப்ப ராமபிரானுடைய தூதர், ராமதூதர் ஆஞ்சநேயபிரான் வடக்கு நோக்கி போறார். எதுக்கு போறார்? சஞ்சீவி மலையை பெயர்த்துட்டு வரணும். இந்த சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரணும். சஞ்சீவி மலையை பெயர்த்து கொண்டு இலங்கைக்கு அப்படி திரும்பி வந்து இருக்காரு. வழியில தட்சிண கருடகிரி அப்படிங்கிற இந்த திருமலை வையாவூரை கடந்து செல்லணும். இந்த மலையில அருள்வாளித்து வரக்கூடிய வராக பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தன்னுடைய சஞ்சீவி மலையை கீழே வைக்காம ஆஞ்சநேயர் வலது கரத்திலிருந்து இடது கரத்துக்கு மாற்றி இங்க சேவிக்கிறார்.
அப்படி ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கீழே வைக்காமல் கரம் மாற்றிய ஊர், அதனாலே இதற்கு திருமலை வையாவூர்னு பேர். இந்த ஊர் பேரை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஊருக்கு பின்னாலே ஒரு தாத்பரியம் உண்டு. முன்பொரு காலத்திலே கிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன், அவன் பூமியை பாய் போல சுருட்டி ஆழ்கடல்ல ஒழிச்சு வச்சான். அவனுடைய நோக்கம் தேவர்களுக்கு துன்பம் செய்வது. கெட்டவன் ஒருத்தன் சொன்னாலே அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்ய விரும்புறான்னு அர்த்தம். இப்ப தேவர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம். நேர பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட போறார். அவரிடம் முறையிடுகிறார். திருமால் கருணையே வடிவமான திருமால் வராக அவதாரம் எடுக்கிறார். அசுரனை வதம் செய்கிறார். பின்னால் தன்னுடைய கோரை பற்களாலே இந்த பூமியை தூக்கி முன்பை போல நிலைப்படுத்துகிறார். அதன் பின்னாலே விஸ்வரூபம் எடுக்கிறார் வராக பெருமாள். உலகத்தாருக்கு அருள் புரியணுமே, அதற்காக கருடனை அழைத்து வைகுண்டத்தில் இருந்து பஞ்சபூதத்தினால் ஆன மலையை எடுத்து வர சொன்னார். அப்படி கருடன் மலையை எடுத்துட்டு வர, பஞ்சபூதத்தால் ஆன மலை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சொர்ணமுகி ஆற்றின் அருகில் வைக்கும் போது அதனுடைய சிறு பகுதி அருகில் இருக்கக்கூடிய இந்த பாலி ஆற்றங்கரையில விழருது. அப்படி சொர்ணமுகி ஆற்றின் அருகில் வைக்கப்பட்ட மலைதான் இந்த கருடகிரி என்ற திருமலை. பாலி ஆற்றங்கரையில் விழுந்த பகுதிதான் தட்சண கருடகிரி என்ற திருமலை வையாவூர். இதுதான் இதனுடைய பின்புலம். இதனாலேயே இந்த தலத்திற்கு தென் திருப்பதி, தென் வைகுண்டகிரி, தென் கருடகிரி, தென் சேஷகிரி, தட்சிண கருடகிரி, வராகஷேத்திரம், இன்னும் ஒரு முக்கியமான பேர் உண்டு, ராமானுஜ யோககிரி. இப்படி மக்கள் பல்வேறு பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். வராகஷேத்திரம்னு நமக்கு எது ஞாபகம் வரும்? திருப்பதி ஞாபகம் வரும். அப்படி திருப்பதி போன்றே இதுவும் வராகஷேத்திரம். இங்கே ஆதிமூர்த்தியா இருக்கக்கூடியவர் வரதராஜ பெருமாள். ராமானுஜர் திருத்தலத்துக்கு எழுந்தருளினார். சிறிது காலம் வாசம் செய்தார். திரு வைகுண்டகிரின்னு பெருமாளுக்கு அவர் பெயரிட்டதாக வரலாற்று குறிப்பு இருக்கு. பிரம்மன் திருப்பதியிலே 2 விளக்குகளை ஏற்றினார். கலியுகம் முடியும் வரைக்கும் அந்த விளக்குகள் அணையாமல் இருக்கணும் அப்படின்னு அருள் புரியணும்னு பெருமாள்கிட்டே வேண்டினார். பெருமாள் பிரம்மனுடைய வேண்டுகோளை ஏற்றுண்டார். ஐப்பசி மாசம் திருவோண நன்னாள்ல ஒளியுடன் கூடிய வராக ரூபத்திலே எழுந்தருளி விளக்குகள் அணையாமல் இருக்க அருள் புரிந்தார். இந்த ரூபத்திலேதான் திருமலை வையாவூரிலும் கருடனுக்கு அருள் புரிந்திருக்கிறார். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனாலே திருத்தலத்திலே ஒவ்வொரு மாதமும் திருவோண திருநாளிலே பெருமாள் ஜோதி ரூபமாக அருள் பாலிப்பதாக ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் திருவோண நாளிலே இங்க சிறப்பு தீப தரிசனம் நடைபெறுகிறது. மூலஸ்தானத்தில் பெருமாள் செங்கோலுடன் ராஜகோலத்தில் இருக்கிறார். தசாவதாரம், அஷ்டலட்சுமி, சகசிரநாம மாலை, தசாவதார ஒட்டியானம் இப்படி அணிஞ்சிருக்கிறது விசேஷம். அங்கு இந்த திருத்தலத்தில் கோதண்ட ராமர் இருக்கார், வேணுகோபாலர் இருக்கார். ஆதிமூர்த்திக்கு எதிராக துவஜஸ்தம்பம் வரணும். இந்த கோவில்ல ஸ்ரீ வராகமூர்த்தி ஆதிமூர்த்திங்கிறதுனால அவருக்கு நேர் எதிரில் அந்த துவஜஸ்தம்பம் இருக்கு. கோதண்டராமரோ சீதை லட்சுமணரோட காட்சி அளிக்கிறார். அப்ப கோதண்டராமர் எப்படி இருக்காருன்னா வேணுகோபாலர் எப்படி காட்சி அளிப்பார்? ருக்மிணி சத்யபாமா சமேதராக எழுந்தருளி இருக்கிறார் வேணுகோபாலர். நேத்திர தரிசனம் தருவார். ரொம்ப விசேஷமான தரிசனம். இவரது சன்னதியை காக்கக்கூடியவர்கள் ஜெயன், விஜயன் என்ற 2 காவலர்கள். ஒருவர் காதில் சிம்ம குண்டலம், மற்றொருவர் காதிலே கஜ குண்டலம். கஜம்னா யானை. அது விசேஷமான ஒரு அம்சம். இதையும் பார்க்கணும். அலர்மேலு மங்கை தாயார் இல்லையா, அவளுக்கு தனி சன்னதி இருக்கு.
அதுவும் இந்த ஆபரணங்களை பார்த்துட்டே இருக்கணும். கல் இழைத்த ஆபரணங்கள் அவள் எழிலுக்கு எழில் கூட்டுகிறது. உற்சவர் யாருன்னு பார்த்தா பத்மாவதி தாயார். பத்மாவதி தாயாரும் கருணையே உருவமாக காட்சி தர. இந்த தலத்துல ஒவ்வொரு மாசமும் ஓண தீபம் ஏற்றுகிறார்கள். திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு மகாபலி மன்னன் முற்பிறவியிலே எலியா பிறந்தான். சிவாலயம் ஒன்றுல வசித்து வந்தான். அப்போ ஒரு முறை அந்த கோவில் இருக்கக்கூடிய விளக்கு அணையிற சூழ்நிலை இருந்தது. அந்த விளக்குல தற்செயலாக எலி குதித்தது. எலி குதிச்ச வேகத்துல திரி தூண்டப்பட்டது, பிரகாசமா எரிஞ்சது. விஷயத்திற்கு காரணமா இருந்தானே அந்த புண்ணியம் சேர்ந்தது. அதனாலதான் அந்த எலி மறுபிறப்புல மகாபலி மன்னனாக பிறந்தது. திருவோண நட்சத்திரத்திலே இந்த மகாபலி மன்னன் பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டார். ஆகவேதான் இங்கு மாதந்தோறும் திருவோண நட்சத்திரம் என்று அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. சீனிவாசர் யாக மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார். யாகம், திருமஞ்சனம், திருக்கல்யாண வைபவங்கள் நடக்கின்றன. பெருமாள் சன்னதியிலே அகண்ட தீபத்திலே நெய் விளக்கேற்றி அதை சுவாமி பாதத்துல வச்சு ஆராதிக்கணும். தீப தரிசனத்தை அவசியம் பண்ணுங்க எல்லாரும். இது என்ன விசேஷம்னா, நம்ம இல்லங்கள்ல ஒரு திருமண தடை இருக்கா, இல்ல குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைத்தோம், நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தோம், திருமண பருவம் வந்து திருமணம் பண்ணி வைத்தோமே, குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னா, அந்த புத்திரதோஷம் இருந்தால் இந்த தீபத்துக்கு நெய் கொடுத்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணினா புத்திர பாக்கியம் அமையும். உற்சவர்கள் யார் இந்த திருக்கோவில் பார்த்தா, ஸ்ரீனிவாசன், கள்ளபிரான், 2 உற்சவர்கள். அந்நிய படையெடுப்பின் போது ஸ்ரீவைகுண்டம் என்ற பாண்டிய நாட்டு திருப்பதியைச் சேர்ந்த கள்ளபிரான் பாதுகாப்பிற்காக இந்த ஸ்தலத்தில் உற்சவ மூர்த்தியா எழுந்தருளினார். அவ சித்திரை பிரம்மோற்சவத்தில் கள்ளபிரான், புரட்டாசியில ஸ்ரீனிவாசர் தேர் பவனி செல்கிறார்கள். திருத்தலத்துடைய அடிவாரத்தை பார்க்கிறோம். வீர ஆஞ்சநேயர் பறக்கும் நிலையில் இருக்கிறார். அவருடைய சன்னதியில நம்ம கோரிக்கையை எழுதி வச்சு மட்டை தேங்காயோட வச்சு மஞ்சள் துணியில கட்டி வைக்கணும். மனசுல வேண்டிய அபிலாஷைகள் எல்லாம் வீர ஆஞ்சநேயர் நிறைவேற்றி தருவார். அருகிலேயே லட்சுமி கணபதி சன்னதி. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லுவார், நம்முடைய ஜாதகத்துல பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்படி பிரம்மகத்தி தோஷம் இருந்ததுன்னா அது விலகணும்னு சொன்னா இந்த வராக தீர்த்தத்திலே நீராடணும். அதுவும் சனிக்கிழமை எண்ணிக்கை இந்த வராக தீர்த்தத்திலே நீராடினால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். கல்யாண தடை போகணும்னா இங்க அங்க பிரதட்சணம் பண்ணணும். நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கே, நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஜோதிடத்துல வழி உண்டான்னு நம்மள்ட்ட கேட்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஜெய வீர ஆஞ்சநேயரை அங்க பிரதட்சணம் பண்ணணும். கோர்ட் கேஸ்கள்ல வெற்றி கிடைக்கும். எனக்கு எல்லா வளமும் வேணும் சுவாமி, வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, இந்த தலத்துல துலாபார காணிக்கை செய்தால் அனைத்து வளங்களும் பெறுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த திருத்தலத்துக்கு போகணும். திருப்பதி திருமலைக்கு இணையான ஒரு இறை சாநித்தியம் உள்ள கோவில் திருமலை வெய்யூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். சென்னையிலேருந்து போனோம்னா 75 கிலோமீட்டர்ல இருக்கு. செங்கல்பட்டிலிருந்து வேடந்தாங்கல் செல்லக்கூடிய வழியில 12 கிலோமீட்டர்ல திருத்தலம் இருக்கு. 27 நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களும் சென்று வழிபட வேண்டிய கோவில். மிக முக்கியமா திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவா அவசியம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். வெங்கடேச பெருமாளை வழிபட்டு திரும்பினால் நினைத்த காரியங்கள் ஈடேறும். நம்முடைய வாழ்க்கையில மங்களம் பொங்கும். ஒரு அரசனுக்கு இணையான சுகபோகமான வாழ்க்கை கிட்டும் அப்படிங்கிறது திண்ணம்.
சர்வஜன சுகினோ பவந்து.